தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். மே மாதம் 18/5/2025 ஆகிறது. எல்லாரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் காற்று சுழற்சி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இரவு முழுவதும் மழை பெய்ய போது ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. நம்ம தமிழகத்தில் தற்பொழுது மதியம் 12 மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் மிக தெளிவான வானமும் காணப்படுகிறது. பல்வேறு இடங்களில் ஒரு ஓரளவு மேகமூட்டத்துடன் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் அதிகமான வெப்பநிலை உயராதுங்க. இனிமேல் நம்ம தமிழகத்தில் ஒரு 100 டிகிரிக்கு மேலே ஃபேரன்ஹீட்டு, 110 டிகிரி ஃபேரன்ஹீட்டு, 40 டிகிரிக்கு மேலே அதிகமான ஒரு வெயில் இனிமேல் கிடையாதுங்க. நம்ம தமிழகத்தில் இன்று முதல் வரும் நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் இனிமேல் வெப்பநிலை பார்த்திங்கன்னா குறையும். இனிமேல் நம்ம தமிழகத்தில் இதமான ஒரு வெயிலாக அடிக்குங்க. அதாவது சற்று அதிகமான ஒரு வெயில் அடித்தா கூட நம்ம தமிழ்நாட்டிற்கு எந்தெந்த இடங்களில் அதிகமான வெயில் அடிக்குதோ, உங்கள் மாவட்டங்களில் அதிகமான வெயில் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக மழை வரப்போகுதுங்க. நிச்சயமாக இதமான வெயில் சற்று அதிகமான ஒரு வெப்பநிலையாக மாறுங்க. ஆனால் அதிகமான ஒரு வெப்பநிலை ஒரு 40 டிகிரிக்கு மேலே தொடுவது, 102 டிகிரி ஃபேரன்ஹீட்டு, சென்னையில் 102 டிகிரி ஃபேரன்ஹீட் இனிமேல் கிடையாதுங்க. எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இனிமேல் வெப்பநிலை சற்றே குறைந்து காணப்படுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வட மாவட்டங்களில் அதிகபட்சம் 37-38 டிகிரி வரைக்கும் தான் இனிமேல் காணப்படும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் இனிமேல் வெயிலை பற்றி கவலைப்படாதீங்க. இனிமேல் வெயில் அடித்தா கூட ரொம்ப அடிக்காதுங்க. இனிமேல் நம்ம தமிழகத்தில் சற்று இதமான ஒரு வெயிலாக தான் காணப்படுங்க. சரிங்களா? இதமான ஒரு வெயிலாக தான் அடிக்கும். இனிமேல் நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வெயில் அடித்தா கூட அதிகமான வெயில் வந்து இனிமேல் வாய்ப்பு இல்லை தான். அது அப்படி சப்போஸ் அடித்தா கூட அது வந்து மழை பொழிவிற்கு சாதகத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? நிச்சயமாக அதிகமான மழை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வங்கக்கடலை காற்று சுழற்சி ஒன்று தீவிரம் அடைந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ காற்று சுழற்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 500 கிலோமீட்டர் அப்பால் அந்த காற்று சுழற்சியோட மையம் நீடித்து கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சென்னையை விட்டு இப்போ சென்னைக்கு தென்கிழக்கு இருக்குது. நாளைக்கெல்லாம் சென்னைக்கு வடக்கு புறம் அப்படி இல்லைன்னா ஆந்திரா நோக்கி போகுங்க. ஆந்திரா விசாகப்பட்டினத்துக்கு மிக அருகே போயிடும். இதில் மசூலிப்பட்டினம் அந்த பக்கம் போயிடும். ஸோ இதனால் இன்றைக்கி வந்து காற்று சுழற்சி காரணமாக நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் விடிய கனமழை பெய்ய போகுதுங்க. நிச்சயமாக அதீதமான ஒரு மழை வந்து இன்றைக்கி பதிவாகலாம். வட தமிழக மக்கள் இன்றைக்கி கவனமாக இருங்க. வட மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள் நேற்று மழை இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தென் மாவட்டம் மதியம் கொஞ்சம் வெயில் அடிக்குது. இதனால் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து தென் மாவட்டமாகிய இந்த மணப்பாறை, திண்டுக்கல், சிவகங்கை, மானாமதுரை மற்றும் மதுரை மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை எதிர்பாருங்க. இன்று மதியம் முதல் மாலை இரவில் கனமழை தீவிரமாக பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் கொடைக்கானல், தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு சில இடங்களில் மட்டுமே மழை எதிர்பாருங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சாயல்குடி, அதே போல் இந்த ராமநாதபுரம் மாவட்டம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கையில், மேலூர் இங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இரவு ஒரு 10 மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி முருகன் கோவில், அதே போல் வால்பாறை மற்றும் பொள்ளாச்சிக்கு தெற்கே கனமழை பதிவாகலாம். கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கெல்லாம் மழை இருக்குங்க. கோயம்புத்தூர், காரமடை, நீலகிரி மாவட்டம் மற்றும் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், அதே போல் மேட்டூர், சேலம் மாவட்டம் முழுவதும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஈரோடு, திருப்பூர் மாவட்டம் முழுவதும் சற்று பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக
இன்றைக்கு தென் மாவட்டங்களில் சில இடங்களாவது கண்டிப்பாக மழை பெய்துவிடும். நாளைக்கு தென் மாவட்டம் முழுவதும் பரவலாக எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காற்றோடை குவிதல், அதாவது வடமேற்கு வெப்ப காற்றும் அந்த காற்று சுழற்சியோட வெளி சுற்று காற்றும் இன்றைக்கி வந்து டெல்டா மற்றும் கடலோர மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்களில் மட்டும் டச் ஆகும் என்பதனால வட மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டம் டெல்டா வரைக்கும் அந்த பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தென் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பரவலான மழை கிடையாதுங்க. இருந்தாலும் சில இடங்களில் மட்டுமே மழை இருக்கும். நீங்கள் நேற்று வந்து மழை இல்லாமல் இருந்துச்சு, நீங்கள் வந்து சில இடங்களாவது கண்டிப்பாக மழை பதிவாகும். தென் மாவட்டங்கள் கவனமாக இருங்க. எந்த இடத்திலும் மழை பதிவாகலாம். மதுரையில் மழை பெய்யலாம், தேனியில் மழை பெய்யலாம், ராஜபாளையத்தில் மழை பெய்யலாம், கடைநல்லூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த நேரத்திலும் மழை தொடங்கலாம். இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதே போல் கரூர், நாமக்கல் இன்றைக்கி கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாங்க. கரூர், சேலம், ஈரோடு இங்கெல்லாம் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கரூர் மாவட்டம் நேற்று வந்து சில இடங்களில் மழை இருக்குது. நேற்று வந்து சில இடங்களில் மழை பற்றி வச்சு இன்றைக்கி கரூர் மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. முசிறி, துறையூர், பெரம்பலூர், அரியலூர் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதே போல் திருச்சி, தஞ்சாவூர் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை, கும்பகோணம், மன்னார்குடி மற்றும் பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு தெற்கு டெல்டாவில் மழை எதிர்பாருங்க. தெற்கு டெல்டாவில் இரவு நள்ளிரவில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வடக்கு டெல்டா நாகப்பட்டினம், காரைக்கால், சீர்காழி, மயிலாடுதுறையெல்லாம் கண்டிப்பாக கனமழை பரவலாக இருக்குது. வடக்கு டெல்டாவில் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை பதிவாக போது டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதே போல் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், ஆத்தூர், சேலம் மாவட்டம் பரவலாக மழை இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மழை இருக்குது. தேன்கனிக்கோட்டை, அதே போல் அந்தியூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டம் முழுவதும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆம்பூர், குடியாத்தம், வேலூர், ஆரணி, போலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி அந்த பரவலான கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை பதிவாகலாம். அதே போல் வந்தவாசி, காஞ்சிபுரம், மரக்கோணம், தாம்பரம், சென்னை, செங்கல்பட்டு, மரக்காணம், பொன்னேரி, பழைவேற்காடு தென் மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகும். டெல்டாவில் சற்று பரவலான மழையும், டெல்டாவை விட வட மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டம், வடக்கு மாவட்டங்களில் பரவலான மிக நீண்ட பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. வட மாவட்ட மக்கள் இன்றைக்கி ரொம்பவே கனமாக இருங்க. சென்னைக்கெல்லாம் மழை வரும் கண்டிப்பாக. சென்னை, பழைவேற்காடு, பொன்னேரி, செங்கல்பட்டு, மதுராந்தகம், திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் பரவலான மழை இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆம்பூர், குடியாத்தம், மேலூர், ஆரணி, அதே போல் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம், தாம்பரம், செங்கல்பட்டு, செய்யாறு, திண்டிவனம் ஒட்டுமொத்த வட மாவட்டம் முழுவதும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி, கடலூர் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கூட மழையை தீவிரமாக காணப்படுங்க. கடலோர மாவட்ட மக்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து கடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து பல மணி நேரங்கள் மழை தொடரலாம். ஏன்னா கடலோர மாவட்டங்களில் அந்த காற்று சுழற்சியோட வெளி சுற்று காற்று, ஈரப்பதம் காற்று தொடும் என்பதனால இதனால் கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமாக காணப்படலாம். ஸோ அடுத்தடுத்து வரும் நாட்களை பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமாக போகுதுங்க. இந்த சுற்று மழை வந்து இன்றைக்கி தீவிரமாக இருக்கும், நாளைக்கு தீவிரமாக இருக்கும், நாளை மறுநாளும் பல்வேறு இடங்களில் பெய்யும். ஸோ மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே, இன்றைக்கி தேதி 18, 19, 20, 22ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் மழை குறைஞ்சிரும். ஏன்னா இந்த சுழற்சியும் ஒரு புயலாக மாறப்போகுது. புதிதாக இந்த மும்பை, மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகாவில் ஒரு புதிய சுழற்சி உருவாகி அதுவும் புயலாக மாறி அது வந்து அரபிக்கடலில் குஜராத் பக்கம் போக போகுது. இந்த பக்கம் ஒரு புயலும் இந்த பக்கம் ஒரு புயலும் உருவாகி எல்லாமே நம்ம தமிழகம் நோக்கி வராதுங்க. நிறைய பேர் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டுருப்பீங்க. என்ன சார் அது புயல் உருவாகுன்னு சொல்கிறாங்க, புயல் வந்து இப்போ மழை கொடுக்குமா, எந்த இடத்துல கரை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இந்த புயல்கள் 2 புயலுமே நம்ம தமிழகம் நோக்கி வர வாய்ப்பே கிடையாது. இந்த 2மே ஒன்று குஜராத் பக்கம் போக போகுது, இன்னொரு புயல் வந்து அது அப்படியே புவனேஸ்வர், கொல்கத்தா, ஒடிசா கரை கடந்து அப்படியே வட இந்தியாவுக்குள்ளே போக போகுது. இது 2மே நம்ம தமிழகத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காதுங்க. மழை வேணால் நம்ம கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மட்டும் தீவிரமாக காணப்படுங்க. நம்ம தமிழகத்தில் சில இடங்களில் மட்டுமே மழை கொடுக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே சில இடங்களில் மட்டுமே மழை தீவிரமாக குறைந்து காணப்படும். இந்த புயல்கள் உருவானால் கவலைப்படாதீங்க. இந்த 2மே நம்ம தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு காற்றச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுது. இந்த 2 புயலுமே இனிமேல் உருவாகக்கூடிய புயல்கள் எல்லாமே ஒடிசா, வட இந்தியா, அப்புறம் குஜராத் பக்கம் தான் போக போகுது. நம்ம தமிழ்நாட்டிற்கு பக்கம் இனிமேல் நம்ம தமிழகத்தில் இந்த 4 தினங்களுக்கு மட்டுமே மழை இருக்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மழை குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு மேலே மழை இருக்காதுங்க. சில இடங்களில் மட்டுமே இருக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமாக காணப்படும். எனவே புயலை பற்றி கவலைப்படாதீங்க. 2 புயலுமே ஒன்று குஜராத் பக்கம் போக போகுது, இன்னொன்று ஒடிசா பக்கம் போகுது. தென்மேற்கு பருவமழை மிக
தீவிரமாக அடைய போது அது உறுதி. தென்மேற்கு பருவமழையால் கேரளாவிற்கு வெள்ளப்பெருக்கு அபாயம் இருக்குது. வரும் நாட்களில் நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட போது வெள்ளப்பெருக்கு கேரளா, வடக்கு கர்நாடகா, வடக்கு கேரளா, தெற்கு கேரளா முழுவதுமே கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கிருந்து நம்ம மேட்டூர் அணைக்கு அதிகமான நீர்வரத்து 120 அடி மேலே எட்ட போதுங்க. மேட்டூர் அணை மற்றும் தாமிரபரணி அணை எல்லா டேம்களும் நிரம்ப போகுது. ஸோ அடுத்து கவனமாக கேளுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை பெய்யும் இடங்களை மற்றும் மாவட்டங்களை இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்று வலுவாக வீசுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யும் போது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ரொம்பவே கவனமாக இருங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வட மாவட்டம் முழுவதும் தீவிரமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, அதே போல் திருவண்ணாமலைக்கெல்லாம் அதிக வாய்ப்பு. சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு வட மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி கொஞ்சம் தீவிரமான மழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. காற்று சுழற்சி காரணமாக நம்ம வட மாவட்டம் முழுவதும் மற்றும் கடலோர மாவட்டம் முழுவதும் தீவிரமான மழை பதிவாகும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றைக்கி தீவிரமான மழை சில இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. வரும் நாட்களில் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு நம்ம தமிழகம் முழுவதும் மழை இருக்குது. அதுக்கப்புறம் மழை இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக நுழைந்து அந்த தென்மேற்கு அந்த கேரளாவில் மட்டும் மழை இருக்கும். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தீவிரமான மழை பதிவாகும். இன்றைக்கி நாளை மறுநாள் வரைக்கும் மழை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த காற்று சுழற்சிகள் எல்லாமே தீவிரமடைந்து புயலாக இந்த பக்கம் ஒரு புயலும் அந்த பக்கம் ஒரு புயலும் தீவிரமடைந்து எல்லாமே ஒரு புயல் குஜராத் பக்கம் போகும், ஒரு புயல் வட இந்தியாவுக்குள்ளே போக போது நம்ம தமிழகத்தில் இன்றைக்கு நாளைக்கு அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 4 தினங்களுக்கு தீவிரமான மழை பதிவாகும் போது இடி மின்னல் சூறாவளி காற்று வலுவாக வீசலாம். கவனமாக இருங்க. அடுத்தடுத்த அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கம் சிக்க. நன்றி, வணக்கம்.